மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் 60 ரூபா கட்டி. அதில் உள்ளே போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓடிஆர் டேஷ்போர்டில் ஓடிஆர் ஐடியெல்லாம் போட்டுட்டு நம்மளோட அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுவோம். ஃபில்லப் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பேமெண்ட்டு என்னென்ன போஸ்ட்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை பண்ணி முடிப்போம். சரிங்களா? இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைன்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அவங்க சொல்லியிருக்கிற சைஸுக்குள்ளே இருக்கணும். பொதுவாக சைஸ் பார்த்திங்கன்னா 500 கேபிக்குள்ளே கொடுத்து சொல்லியிருப்பாங்க. ஒரு 300 or 500 கேபி என்ன சைஸ் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கலர் ஃபோட்டோ தேவை, அப்புறம் ஆதார் கார்டு தேவை. ஆதார் கார்டுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அடுத்து 10th மார்க் ஷீட்டு, இந்த 8th குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாமு அதுக்குன்னா 8th மார்க் ஷீட்டு இல்லை டிசி, இல்லை அதுக்கும் 8th மேலே உள்ள மார்க் ஷீட் டிசி அதுக்கான ஈக்குவலண்ட் இது வச்சுக்கணும். முக்கியமாக 10th மார்க் ஷீட்டு 10th குவாலிஃபிகேஷனுக்கு தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாருக்குமே முக்கியமாக தேவை. ஏன்னா ரிசர்வேஷன் இதை பேஸ் பண்ணி தான், அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. ஓசி கேட்டகரினா தேவைப்படாது. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி கேட்பாங்க, அது தேவை. இதெல்லாம் கட்டாயமாக தேவை. இது இல்லாமல் மற்றது ஆப்ஷனில் என்னென்ன தேவைன்னா, நம்ம 10th தாண்டி படிச்சிருந்தோம்னா அந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு என்னென்ன படிச்சிருக்கோமோ எல்லாத்தையும் கொடுக்கலாம். 12th டிப்ளமோ, யூஜி, பிஜி அதுக்கான மார்க் ஷீட்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறோம்னா, பிஎஸ்டிஎம் வேணும்னு அப்ளை பண்ணோம்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸு. அது ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், தனித்தனி ஸ்கூலில் படித்தாலும். அதனால் ஒரு 10th படித்த பிஎஸ்டிஎம்மை அப்லோட் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு வாங்கின பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு வாங்கின அந்த 10th வரைக்கும் உள்ள கடைசியாக உள்ள அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பிடிஎஃப் ஃபார்மேட் மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், ப்ரையாரிட்டி எதுவும் வேணும்னு நினச்சா அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தால் தான் நம்ம ப்ரையாரிட்டிக்கு கிளைம் பண்ண முடியும். என்னென்ன ப்ரையாரிட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது சம்மந்தமாக கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஏற்கனவே போன எக்ஸாமுக்கு போட்டது, அதை பார்த்துக்கோங்க. ப்ரையாரிட்டியில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு. அதை இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணி வாங்கி காலேஜ் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜெராக்ஸை கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போனாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பழைய சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே, இப்போ புதுசாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி அனுப்பிச்சிருந்தாலும் ஓகே. அடுத்து ப்ரையாரிட்டியில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம், அதே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், வேறு ப்ரைவேட்டோ கவர்மெண்ட் எய்டடோ இருக்கக்கூடாது. அப்படி 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தோம்னா அந்த 10th குவாலிஃபிகேஷன் உள்ள ஜாப்புக்கு அந்த ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம். தமிழ் வழியிலையும் படிச்சிருக்கணும், எல்லாமே அரசு பள்ளியிலையும் படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குல்ல, ஃபிசிக்கலி சேலஞ்சு, டிஸ்ட்ரிபியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், அது மாதிரி அப்ளை பண்ணுறவங்க, அந்த மாதிரி கோட்டாவுக்கு வேணும்னுங்கிறவங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். இது ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸு ரிசர்வேஷன்ஸ் அது உள்ளவங்களுக்கு. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கோ இல்லை டிரைவருக்கோ அப்ளை பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை. அடுத்து இது இல்லாமல் அதர் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா, சிஓஏ, டைப்பிஸ்ட்டு, எதுவும் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் எதுவும் ஆக்டிவிட்டி, என்எஸ்எஸ் அந்த மாதிரி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணலாம். இது அப்லோட் பண்ண ஆப்ஷன்ஸ் அதர்ஸில் இருக்கலாம், இது இல்லைனாலும் விட்டுடலாம். இந்த அதர் டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ண முடியாட்டி கூட கடைசியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ எடுத்துகிட்டு போகலாம். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் இருக்கிற ஜாப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்லாம் தான் தேவை. ஃபோட்டோ, ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இதுக்கு மேலே உள்ள எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டும் தேவை. இது இல்லாமல் பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டியெல்லாம் அது இருந்துச்சுன்னா அதுக்கு கிளைம் பண்ணுறீங்கன்னா அது மாதிரி தான் ஸ்பெஷல் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபிசிக்கலி சேலஞ்சு, டிஸ்ட்ரிபியூட், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்லாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஒரு 6 மந்த்துக்கு இந்த டேட்டு நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாதிரி அது வாங்கிக்கணும். எங்கே நீங்கள் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணிங்களோ அங்கே அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஃபில் பண்ணி சைனு சீலெல்லாம் வாங்கிக்கணும். அடுத்து டிரைவரும் அது மாதிரி தான், டிரைவருக்கு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுதான் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவை. இதெல்லாம் கரெக்டாக அந்த வித்தின் சைஸ்க்குள்ளே பிடிஎஃப் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொபைலில் அப்ளை பண்ண முடியாது, டேப்லெட்டு ஆர் சிஸ்டம், லேப்டாப் அந்த மாதிரி இதில் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க. அடுத்ததில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பும் எப்படி இருக்கும், ஒரு போஸ்ட்டும் என்ன மாதிரி ஒர்க் நேச்சர் இருக்கும்,
நீதிமன்ற சூழல் எப்படி இருக்கும், அங்கே சாதகம் பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோம். அப்புறம் பொதுவாக அந்த போஸ்ட்டோட நேச்சரு, அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்ட் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டியில் வேக்கன்ட் இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். இன்னும் 1 month டைம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.